அண்ணாமலை தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பேசுபவர். காலையிலே வெயில் குறைவாக இருக்கின்ற பொழுது ஒன்றை பேசுவார், மதியம் வெயில் அடிக்கின்ற பொழுது ஒன்றை பேசுவார், மாலையிலே வெயில் தணிகின்ற போதும் ஒன்றை பேசுவார். அவர் கூறிய தூத்துக்குடி வெற்றியை பற்றி கருத்து கூற வேண்டும் என்றால் நான் சவால் விட்டு சொல்லுகிறோம். தூத்துக்குடி கோவையிலே அவர் அண்ணாமலை என்ற பேனரில் நின்றிருந்தார், அவர் டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டார். அவரும் ஒரு கட்சியினுடைய நிழலில் தான் நின்றவர். ஆகவே இது குடும்ப கட்சி என்றே பல நேரங்களில் எங்களை சாடியவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில், இது குடும்ப கட்சி. எல்லா புகழும் இறைவனுக்கு என்பது போல் எல்லா புகழும் கலைஞருக்கும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதிக்கும் தான். நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்கள் அல்ல, அனைத்து தொகுதியிலும் நிற்பது தளபதி. எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அனைத்து தொகுதிகளின் வேட்பாளர் நிற்கிறார் என்று அறிவித்துவிட்டுத்தான் நின்றிருக்கின்றோம். ஆகவே தோல்வியில் பிதற்றுபவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து சட்டமன்ற தேர்தலை பாருங்கள். இப்பொழுது எங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை அதிகம் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை சற்று குறைவாக இருக்கின்றதோ அதையெல்லாம் சமன் செய்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியாவின் இரும்பு மனிதர், எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் 234 தொகுதிகளிலும் இப்பொழுது 40க்கு 40 எப்படி என்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ, அதேபோல் 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளால் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும். அந்த தேர்தலிலும் அண்ணாமலை களம் காணட்டும். அந்த தேர்தலில் முன்வைப்பு ஜாமீன் தொகையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே அவர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது நம்முடைய சகோதரி சொன்னது போல் வேறொரு கட்சியினுடைய தவறுதலால், தவறான முடிவுகளால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம். எங்களை பொறுத்தளவில் தமிழகம் முழுமையாக இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 40-40 மோடி அவர்கள் 9 முறை தமிழகத்திற்கு வந்த போதும், அமித்ஷா போன்ற அனைத்து முன்னணி தலைவர்களும் தமிழகத்திற்கு வந்த போதும், பணத்தை தண்ணீராக வாரி இறைத்த போதும், மதங்களை பிரித்து கையாண்ட போதும், எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளியை வைத்துக் கொள்வது போல் தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக தமிழின தலைவர், எங்களுடைய அன்பு தலைவர் உயிரினும் மேலான தளபதி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய உண்மையான வெளிப்பாடு. கலைஞருடைய 101வது பிறந்தநாள் விழா சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் நம்முடைய கழகம் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியாருடைய அறிவுரைப்படி ஏழை எளிய மக்கள் நலம் பயக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு விழா எடுக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அத்துணை குழந்தைகள் இல்லங்கள், மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இல்லங்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு தேவையான பலசரக்கு ஜாமான்கள் வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சி இன்னைக்கு நடைபெற்றுள்ளது. நிச்சயமாக அத்துணை அந்த இல்லங்களும் நம்முடைய முதலமைச்சருடைய துறை மாற்றுத்திறனாளியின் துறையில் செயல்பட்டு வருகிற துறைகளுக்கு இன்னைக்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தொடர்ச்சியாக நம்முடைய தமிழகத்தை ஏற்றங்காண செஞ்ச, தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய, தமிழ் மொழியை செம்மொழியாக்கிய கலைஞருடைய 101வது பிறந்தநாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு 101வது நிகழ்ச்சியில் இது ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டுள்ளோம். மிக்க மகிழ்ச்சியோடு மக்களோடு மக்களாக இருந்து நாங்கள் இதை கொண்டாடி வருகிறோம். வெற்றி விழா என்பது மக்களோடு மக்களாக நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியாக கொண்டாடி வருகிறோம். எல்லாரையும் டெபாசிட் வச்சு வெற்றி பெற்றாங்க. ஆனா அண்ணாமலை அவர் கருணாநிதியோட மகள் என்ற ஒரே காரணத்தாக இல்ல, அவருடைய கூற்று தவறானது. நம்ம திமுக கூட்டணி கட்சி அந்த ஒரு கொள்கைக்கு உருவாகின தலைவருடைய தலைமையில வழிநடத்தி வருகிறோம். அதற்காக தான் இந்த வாக்குகள் என்பது தனிப்பட்ட கலைஞருடைய பொண்ணுன்னு எப்படி அவங்க பேசுறாங்க தெரியல. எல்லாருமே கலைஞருடைய பொண்ணு தான், நானும் கலைஞருடைய பொண்ணு தான், பிரியாவும் கலைஞரோட பொண்ணு தான் இல்லையா. அதுதான் அவர் குடும்பமாக எல்லாருமே உடன்பிறப்புகள் தான். நாங்க தலைவருடைய உடன்பிறப்புகள் மாதிரி தான் நாங்க எல்லாமே ஒரு குடும்பமாக தான் செயல்படுறோம். அவர் என்னதையோ சொல்றாருங்க, ஆனா நாங்க எல்லாமே கலைஞருடைய பிள்ளைகள், மகள்கள், தம்பிகள், தங்கைகள். 12 இடங்கள்ல பாஜக 2வது இடம் வந்திருக்காங்க. 11% வாக்குகள் எடுத்திருக்காங்க. பாஜக தமிழகத்துல வளர்ந்துருச்சுன்னு. அதிமுக யோசிக்க வேண்டிய நேரம் இது.